வணக்கம் நண்பர்களே. ஜாதகப்படி ஜோதிடப்படி பிரச்சனைகளை வெல்லும் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்குறோம். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். புதுசாக நம்ம சேனலை பார்க்குற நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய ஜோதிட கருத்துக்கள் எல்லோரையும் பேசுவோம். இது ஒரு ஜோதிட மற்றும் ஆன்மீக சேனல். ஜோதிட ரீதியான தகவல்களையும் அதற்குண்டான எளிய பரிகாரங்களையும் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு உண்டான தீர்வையும் சொல்லக்கூடியதான் நம்ம சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ஒருவர் ஜாதகப்படி ஜோதிடப்படி பிரச்சனைகளை வெல்லும் ஜாதக அமைப்பு எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி வாழ்க்கையில் எல்லோருக்கும் பல பிரச்சனைகள். ஆனால் சிலர் பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகள்லாம் வென்று இறுதி வெற்றி அவங்களுக்கு தான் இருக்கும். அந்த பிரச்சனைகள் மீண்டும் வந்துடுவார். அப்படிப்பட்ட ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் ஜோதிடப்படி? அதாவது நீங்கள் எந்த ராசி எந்த லக்னமாக வேணாலும் இருக்கலாம். உங்கள் ஜாதக கட்டத்தில் ராசி கட்டத்தில் லக்னம் அப்படின்னு போட்டிருக்கும். அந்த லக்னத்தில் மன்னவன் பொன்னவன் ராஜா என்று அழைக்கப்படக்கூடிய குரு பகவான் அமர்ந்திருந்தால், அதாவது ராகு கேது செவ்வாய் சனி இந்த மாதிரி பாவகிரக தொடர்பு இருக்கக்கூடாது. நீங்கள் எந்த லக்னம் வேணாலும் இருக்கலாம். அந்த லக்னத்திலேயே குரு பகவான் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் நான் சொன்ன மாதிரி அந்த பிரச்சனைகள் வந்தாலும் அவரது வாழ்க்கையில் எந்த விதமான எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அந்த பிரச்சனைகள் மீண்டும் வந்துடுவார். அதற்கு என்ன காரணம்? அந்த குரு பகவான் 12 நவகிரகத்திலேயே முழு சுபர். குரு பார்க்க கோடி நன்மை. அப்படிப்பட்ட குரு பகவான் லக்னத்தில் அமர்ந்தார்னா லக்னத்துக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பார், 7ஆம் இடத்தை பார்ப்பார், 9ஆம் இடத்தை தன்னோட பார்வையால் பார்ப்பார். ஒரு ஜாதகத்தில் இந்த 3 இடம் தான் மிக முக்கியமான இடம். 5ஆம் இடம் புத்திரஸ்தானம், புத்திஸ்தானம். 7ஆம் இடம் களத்திரஸ்தானம், திருமணத்தை சொல்லக்கூடியது. 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம், நம்ம பெற பாக்கியத்தை சொல்லக்கூடியது. ஆக மொத்தம் இந்த 5, 7, 9 தான் ஒரு ஜாதகத்தில் அடிப்படை முக்கியமான இடங்கள். இந்த 3 இடத்தையுமே இந்த லக்னத்தில் இருக்கிற குரு பார்த்துடுறாரு. அதனால் இந்த லக்னத்தில் குரு பிறந்த ஜாதகங்கள்லாம் அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை வராதுன்னு நான் சொல்ல வரல. பிரச்சனைகள் வரதான் செய்யும். எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அவரது பிரச்சனைகளிலிருந்து மீண்டு வந்து விடுவார் இந்த குரு பகவானோட துணையாளர். மீண்டும் வந்துடுவார். எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதெல்லாம் கடந்து இறுதி வெற்றி ஜாதகருக்கே உண்டாகும். நண்பர்களே, அந்த குரு பகவான் தன்னோட பார்வையால் அனைத்து நல்லதையும் அந்த ஜாதகருக்கு கொடுப்பார். தனிப்பட்ட ஜாதகம் பார்க்க விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எந்த ஊர், எந்த நாடு, எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஆன்லைன் வழியாக ஜாதகம் பார்த்து ஃபோன்லேயே கூப்பிட்டு அனைத்து பலன்களும் துல்லியமாக சொல்லிட்டு இருக்கிறோம். விருப்பமுள்ள நண்பர்கள் நேயர்கள் உங்கள் நம்பருக்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்கள் கும்பம் வினோத்குமார். இது உங்கள் சாய் திருமுருகன் அஸ்ட்ரோ சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் நேயர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவை தொடர்ந்து நம்மளுக்கு கொடுத்துக்குவாங்க. பல நல்ல ஜோதிட கருத்துக்களையும் தகவல்களையும் எளிய பரிகாரங்களையும் தொடர்ந்து நம்ம சேனலில் சொல்லிகிட்டு இருக்கோம். நண்பர்கள் பார்த்து பயன்பெறுமாறு கேட்டுக்கிறோம். நன்றி, வணக்கம்.